சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எதற்கும் அஞ்சாத துணிவு பெற்றவர்கள். எதையும் பார்ப்போம்டா அப்படின்றது துணிஞ்சு நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதை என்றைக்குமே நீங்கள் விட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து இப்போ இந்த அஷ்டம சனியாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. சனியெல்லாம் வந்து உங்களுக்கு கீழே தாங்க. சூரியன் தான் டாப், அவன் தான் கிங்கு. நீங்கள் தான் கிங்கு. சனி வந்து வேலையாள். நீங்கள் வந்து உங்கள் வேலையாளை பார்த்து நீங்கள் பயப்படுறது எப்படிப்பட்ட ஒரு விஷயமோ அது மாதிரி தான் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து சனியை பார்த்து பயப்படுறது. அதனால் பயப்படாதீங்க. சனி வந்து வேலையாளாக இருந்தாலும் அவர் தான், நீதிமானும் கூட அவர் தான், கர்மகாரன் அவர் தான். அதனால் நியாயத்தின் பக்கமாக எப்பயுமே இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் எதுக்கு சனியை பார்த்து பயப்படணும்? அந்த சனியே உங்களுக்கு நல்லது தான் செய்வார். ஏன்னா நீங்கள் வந்து நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உண்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லி இந்த மாத கிரக நிலைக்குள்ளே வர்றேன். அதாவது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் பாக்கியம் ஸ்தானம் அப்படின்றது வந்து லாபங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் போய் அமர்ந்துட்டார். மேச ராசி, அது உங்களோட பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது மேச ராசி. அந்த மேச ராசியில் உங்களுடைய தொழில் ஸ்தானமான ரிஷபராசிக்குரிய சுக்கிரன் போய் அமர்றாரு. அப்போ நீங்கள் பாருங்கள், தொழில்காரகன் பாக்கியஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. தொழில் சார்ந்த பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்களை அடைய போகிறீங்க அர்த்தம். நீங்கள் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க போகுது.